நற்பதி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும். நம்ம தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ணலான்னு பார்க்கலாம். என்னென்ன காய்கறிகள் இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைய ஹார்வெஸ்ட், டுடே ஹார்வெஸ்ட். பாருங்கள், புடலங்காய் இருக்குது. அதோட இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. இங்கே பாருங்கள், ஏர் பொட்டேட்டோ. முதல் முறையாக நம்ம தோட்டத்தில் ஏர் பொட்டேட்டோ வந்திருக்கு. பூனைக்காளியெல்லாம் விதை எடுக்கிறதுக்கு இருக்கு, பவுட்ரு பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஏர் பொட்டேட்டோ இருக்குது. தக்காளி நம்மளுக்கு பழம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. கொடி மேலே போயிட்டே இருக்குது, பழம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், நெய் மிளகாய் செடி நிறையா வந்திருக்கு. அதை மாற்றி வைக்கணும், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், கொத்து கத்திரி, ஊதா கொத்து கத்திரி இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பாருங்கள், சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. வெண்டைக்காய் பூ எடுத்துடுச்சு பாருங்கள். 5 அடிக்கு போய் பூ எடுத்துருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசு. இது பாருங்கள், இது ஸ்டார் ஃப்ரூட் இப்போ தான் பூ எடுத்துருக்கு அழகா. பாருங்க, பழம் மரங்கள். இது வாட்டர் ஆப்பிள். அத்திப்பழம் காய் வச்சிருக்கு பாருங்க. இது பாருங்க, பேஷன் ஃப்ரூட். நிறைய பிஞ்சு இறங்கியிருக்கு, காய் வச்சுருக்கு, பூ நிறைய வச்சிட்ருக்குதுங்க பாருங்கள். இதுதான் மொக்கு, ஈவினிங் எடுத்தால் தான் பூ விரியும். பேஷன் ஃப்ரூட்டோட மொக்கு அது. பேஷன் ஃப்ரூட். இன்றைக்கி இந்த கொத்தவரை செடியெல்லாம் பிடுங்கிட்டு பாருங்கள், எல்லாம் காய்ச்சி முடிஞ்சிருச்சு. எல்லாம் நீ பூச்சி வைக்கிற மாதிரி இலையெல்லாம் கருப்பு நிறைய அறுவடை கொடுத்துருச்சுங்க. இந்த தொட்டியை காலி பண்ணிவிட்டு கொஞ்சம் உரம் கொடுத்துட்டு பாருங்கள், இது என்ன பண்ணுறோம் நம்ம, நெய் மிளகாய் பாருங்கள், நாற்று எவ்வளோ இருக்குது. அதை தூக்கி ஒவ்வொரு தொட்டியிலும் வச்சுடுவோம். எலும்பிச்சம்பழம், இதே நெய் மிளகாய் செடி போக காராமணி வந்துக்கிட்டே இருக்குது. மிளகாயும் பாருங்கள், மிளகாய் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தேவைக்களவாக பறிச்சுக்கிட்டே இருக்கிறோம். மிச்ச மிளகாயை பறித்து காய வச்சுருக்கு. ஊதா கொத்து கத்திரி பாருங்கள், இதெல்லாம் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ, இது பாருங்கள், நெய் மிளகாய் செடி பூ வச்சுருக்கு. இப்போ தான் மொக்கு எடுத்துகிட்ருக்கு. இது கொஞ்சம் தேமூ கரைசல் அடிச்சு விடணும். இது பாருங்க, ஊதா கொத்து கத்தரி.
இதையும் கொஞ்சம் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டேபிள் லெமன் பாருங்கள், டேபிள் ஆரஞ்சு. நல்லா நிறையா பிடிச்சிருக்கு இஞ்சி. இது பாருங்கள், சுண்டை, சிலோன் சுண்டை கத்தரி. இதுதான் சிலோன் சுண்டை கத்தரி. இதை பாருங்கள், நிரஞ்சன் பாட்டா. இதையும் இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். ஒரு 2 காய் நிற்கிது. நிரஞ்சன் பாட்டா. அப்புறம் அவ்வளோதான் பாருங்கள், கொடிகள்லாம் படர்ந்துட்டு போயிட்டுருக்கு. இதுதான் வெற்றிலை வள்ளி கிழங்கு கொடி. இங்கிருந்து அங்கே போய் காய வச்சுருக்கு பாருங்கள். இது முருங்கை மரம். இது ஒரு வெற்றிலை வள்ளி. இது ராசவள்ளி கொடி போயிட்டுருக்கு. நம்ம வீட்டில் இப்படி ஒரு பசுமையான தோட்டம் இருந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், மஞ்சள். இதுதான் கேசவர்த்தினி. தலைமுடிக்கு எண்ணெய் காய்ச்சறது. இது மஞ்சள் பாருங்கள், இங்கேயும் மஞ்சள் வந்திருக்கு. இந்த வருஷம் நிறையா மஞ்சள் கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இங்கேயும் பாருங்கள் மஞ்சள் இங்கே வச்சுருக்கு. காயெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி பாருங்கள், புடலங்காய் இருக்குது. ஒரு 3 காய் இருக்குது. அறுவடை பண்ணிப்போம். இங்கே ஒரு காய் இருக்குது. இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இன்னொரு காய் இருக்குது வாங்க. இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள். அது வந்து பன்னீர் புடலை. இது மீடியமான சைஸ் நீட்ட புடலை. இது பாருங்கள், இது பாருங்கள். இது ஏர் பொட்டேட்டோ அறுவடை பண்ணும்போது காமிக்கிறேன். இங்கே இருக்குது வாங்க. பாருங்கள், இந்த காயை முதல்ல அறுவடை பண்ணிக்கலாம். கீழே விழுந்துருச்சு, எடுத்துக்கலாம். இது ஒரு காய். அடுத்தது கத்தரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. ஐயோ, நல்லா கீழே விழுது. இது ஒரு கத்திரிக்காய். 2 காய் விழுந்துருச்சு.
இதோட 3 காய். நாலு 5 காய் எல்லாம் எடுத்துக்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கு பாருங்க, செடி தலை தொங்கிட்டு இருக்குது பாருங்க. இதில் ஒரு 3 காய் பெருசாக இருக்குது. இது ஒரு காய் 4 காய். இந்த நிரஞ்சன் பாட் அறுவடை பண்ணிக்கலாங்க. செடியை கட் பண்ணிடக்கூடாது. இங்கே ஒரு காய் இருக்குது. ஒரு செடி தாங்க இருக்குது, ஆனால் ஒவ்வொரு காய் தான் வந்துட்டுருக்கு. ஒரு காய் 2 காய் தான் வருது. அதுபோக சிலோன் சுண்டை கத்திரி பறிச்சுக்கலாம். ஒரு காய் இருந்துச்சு, அவ்வளோதானே. இங்கே ஒரு காய் இருக்குது. செடியை வந்துடும் போல. இந்த காய் சுண்டைக்காய் மாதிரி தான் சின்னதாக வருது போல். பெருசாகட்டோம்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் பழுத்துருச்சு. இது பேருக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக அதை வருமானருக்கு. அப்பப்போ நம்ம அதை அறுவடை பண்ணிக்கணும். பாருங்கள், டேஸ்ட்டு தான் அது தனியாக செஞ்சு பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு. இது பாருங்கள், இது நிரஞ்சன் பட்டா, இது சுண்டை கத்திரி எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் தக்காளி கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க. அது ரொம்ப லேட் ஆகுது, வீடியோ லாங்காக போகுது. பறிச்சுட்டு காமிக்கிறேங்க. ஃபுல்லாக பறிச்சிட்றேன். பறித்து ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்க, நிறைய இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி பறிச்சிடுவோம். மழையில் பூரெல்லாம் நாஸ்தி ஆயிரும், அழுகி போயிடும். பறிச்சுட்டு காமிக்கிறேன். நம்ம இந்த கொத்தவரங்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு செடியை பிடுங்கிடலாங்க. செடியெல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு நம்ம இந்த செடி நட்டுவோம். என்னது, அந்த நெய் மிளகாய் செடி நட்டுவோம். சரிங்களா? இது நீ வர்றது கஷ்டம், எல்லாம் பூச்சி வச்சு இது காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். நீ அதனால் எல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு பாருங்கள், அப்படியே வருது. இதில் நெய் மிளகாய் செடி நட்டி விடுவாங்க. அவ்வளோதான், ஆசை வேறு காய்ச்சல் முடிச்சாச்சு. இதில் பாருங்கள், இதெல்லாம் குச்சி கட்டிக்கிட்டு இருந்தேன். இதுக்கெல்லாம் கொஞ்சம் உரம் கொடுத்து அப்படி இனி மண்ணெல்லாம் காய வச்சு செடி நட்டுறக்கெல்லாம் மழை விடாது, மண்ணும் காயாது. இப்படியே உரம் கலந்து நெய் மிளகாய் செடி நட்டி விட்டுருவோம். இது பாருங்கள், இப்போது இன்றைய அறுவடையில் 3 புடலங்காய் பறிச்சிருக்கேன். 2 பன்னீர் புடலை, வரி பன்னீர் புடலை, ஒரு வெள்ளை புடலங்காய். இது நிரஞ்சன் பாட்டா, 2 கத்திரிக்காய் இருந்துச்சு. இது உஜாலா நீட்ட கத்திரி. இது சிலோன் சுண்டை கத்திரி. பறிக்காமல் ஒரு 7-8 காய் பழுத்தே போச்சு. அவ்வளோதாங்க, கொத்தவரங்காய் செடியெல்லாம் பிடுங்கிட்டேன். நல்லா அறுவடை முடிஞ்சிச்சு.
அதனால் அதில் தொட்டி எனக்கு வேணும். இது நட்டுருக்கு, நெய் மிளகாய் நட்டுருக்கு, தொட்டி வேணும். அதுக்காக இதெல்லாம் செடியை பிடுங்கிட்டேன். தக்காளி தாங்க காய்ச்சிக்கிட்டே இருக்குது. கொடி மாதிரி பறந்து போய் செடி தக்காளி காய்ச்சிக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, நமக்கு நல்லா கை கொடுக்குது. இது ஒரு முள்ளங்கி, குண்டு முள்ளங்கி வந்து உருண்டை முள்ளங்கி, அது பாட்டுக்கு உள்ளேருந்தே கிழங்கு வச்சுட்டு போயிருக்குங்க. செடி மேலே ஒன்றும் இல்லை. பார்த்தா இது பாருங்கள், என்ன உள்ள மஞ்சள் மாதிரி போயிட்டே இருக்குதுன்னு பார்த்தா இது உருண்டை முள்ளங்கி. இது ஒரு சாம்பாருக்கு ஆகும் பாருங்கள். இன்றைக்கி அளவாக பச்சை மிளகாயை பறிச்சிட்டு வந்திருக்கேன். இன்றைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.